தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிதான் நான் பார்க்குறேன். காரணம் ஏற்கனவே ஒரு வாடகை வீடு, நண்பர்கள் உதவியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அண்ணாமலை தனி கட்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அந்த மீட்டிங்கு கலந்துக்காமல் போகிறது, டெல்லி மீட்டிங்கே போகல, சென்னையில் ஒரு மீட்டிங் வந்து பிஎல் சந்தோஷ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கு காலையில் போகல, மதியானம் போகிறாரு. அதுக்குள்ளே மீடியாவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டெங்கு ஃபீவர் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஸோ இந்த மாதிரி மீடியாவில் ஒரு வைப் ஏற்படுத்தி தனக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையாமல் பார்த்துக்கிறார் அண்ணாமலை. நம்மளை வந்து சுத்தமாக ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளை இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நம்மளோட உழைப்பு வீடாக போயிடுச்சு, மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணாமலையே இப்படி ஒரு செட்டப் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகமாக எனக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, மீடியாக்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவருக்கான உழைப்பு வீணாக போயிடுச்சு, பிஜேபியில் ஒரு கடுமையான அதிருப்தி, எடப்பாடின்னு ஒரு ஃபேக்டரை கொண்டாந்து அண்ணாமலையை தூக்குனாங்க. உண்மையிலேயே எடப்பாடி இடம் முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு கேள்வி. ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக யார் போட்டு வைக்கணுங்கிறத அமித்ஷாவும் மோடியும் தான் முடிவு பண்ணணும், என்ன சொன்னால் நட்டா முடிவு பண்ணணும். ஆனால் எடப்பாடி முடிவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? பிஜேபி உங்களால் தான் அவங்க 2 பேரும் வெளியே போனதா ஒரு தகவல் எங்களுக்கு. 2 பேரையும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கன்னு அண்ணாமலையை சொல்லியிருக்கலாம்ல. உண்மையிலேயே பாஜகவுக்கு நல்லது பண்ணணும், இந்த கட்சி வளரணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகணும். இந்த கேள்வி வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் நீ கமா போட்டு போகிற என்ன சொல்கிற? கரூரில் இருந்த அண்ணாமலை கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகுறாரு. கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதி பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் வாங்கினாருன்னு ஒரு இஷ்யூ ஆச்சுல்ல, ஆலந்துறைன்னு ஒரு ஏரியாவில், அங்கே போய் கிட்டத்தட்ட அங்கே செட்டில் ஆக போகிறார். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கரூர் செந்தில் பாலாஜி விஷயத்தினால பயமா, தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 அண்மை காலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பல கேம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விமர்சனம். குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு, பாஜக தமிழ்நாடு பாஜக ஒரு பக்கம் போனால் இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம். இப்போ உதாரணமாக இப்போ மிக சமீபத்திலே வந்து பார்ப்போமே, திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து இந்த கூட்டணியில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி திரு இபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு. ஆனால் நயினா நாகேந்திரன் அவர்களும் சொல்றாரு அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கடந்து போறாரு. ஆனால் அண்ணாமலை ஒரு படி மேலே போய் தனியாக சந்திக்கிறாரு போய் சீக்கிரட்டா. அது வந்து தகவலாக கூட வெளியே வரல, 2 நாள் கழிச்சு தகவலாக வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு வந்து என்னென்னு விளக்குறாரு. கடைசியில் கேட்கப்படுது, நீங்க தனி கட்சியை துவங்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் துவங்கும் போது சொல்றேண்ணா அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. தனி கட்சி துவங்குறாரா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு டாக்கு ரொம்பவே வீரியமா போயிட்டு இருக்கு இந்த அண்மை காலத்துல. எப்படி பாருங்க? என்னை பொறுத்தவரை தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிதான் நான் பார்க்குறேன். காரணம் ஏற்கனவே ஒரு வாடகை வீடு, நண்பர்கள் உதவியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அண்ணாமலை தனி கட்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா, அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து டெல்லியில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் ஃபார்ம் கொடுத்து எல்லாத்தையும் உறுப்பினர்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அது இல்லாமல் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய மாநில தலைவராக இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் ஒரு சந்தேகத்துக்கு உறுதாக தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அந்த மீட்டிங்கு கலந்துக்காமல் போகிறது, டெல்லி மீட்டிங்கே போகல, சென்னையில் ஒரு மீட்டிங் வந்து பிஎல் சந்தோஷ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கு காலையில் போகல, மதியானம் போகிறாரு. அதுக்குள்ளே மீடியாவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டெங்கு ஃபீவர் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஸோ இந்த மாதிரி மீடியாவில் ஒரு வைப் ஏற்படுத்தி தனக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையாமல் பார்த்துக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை வந்து மாநில தலைவர்லேருந்து எடுத்தப்பே உடனே என்னன்னு சொன்னாங்க, எம்பி ஆக்கி அவரை வந்து மத்திய அமைச்சராக போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. பட் இது வரைக்கும் பிஜேபி வந்து இது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரில, அதாவது மேலிடத்தை சொல்கிறேன். ஆனால் இது நம்மளை வந்து சுத்தமாக ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளை இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நம்மளோட உழைப்பு வீடாக போயிடுச்சு, மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க
அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அண்ணாமலையே இப்படி ஒரு செட்டப் பண்றாரோ அப்படின்னு ஒரு சந்தேகமா எனக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, மீடியாக்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கு, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, ம். அவருக்கான உழைப்பு வீணா போயிடுச்சு, பிஜேபியில் ஒரு கடுமையான அதிருப்தி அப்படின்னு மீடியாக்கள்ல ஒரு தரப்பினர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்தவரை தனி கட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதிலும் பிஜேபி எதிர்த்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க முடியுமா? சாதாரண விஷயம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே அவர் வந்து மாநில தலைவராக இருந்து தனி ட்ராக் ஓட்ட ஆரம்பிக்கிறத மேலிடம் விரும்பலை. நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் டக்குன்னு எடப்பாடின்னு ஒரு ஃபேக்டரை கொண்டாந்து அண்ணாமலையை தூக்குனாங்க. ம். உண்மையிலேயே எடப்பாடி இடம் பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு கேள்வி. ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக யாரை போட்டு வைக்கணுங்கிறத அமித்ஷாவும் மோடியும் தான் முடிவு பண்ணணும். என்ன சொன்னால் நட்டா முடிவு பண்ணணும். ஆனால் எடப்பாடி முடிவு பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? ரெண்டாவது, எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு எடப்பாடி மாநில தலைவராக யாரையாவது உருவாக்க முடியுமா? இவர் வேண்டான்னு சொல்லவும் முடியாது. இது பிஜேபி மேலிடம் வந்து இவர் எடப்பாடிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு அண்ணாமலையை காலி பண்ணிட்டாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். பட் அதே மாதிரி இப்போ வந்து தனி கட்சிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு என்னமோ வந்து ஒரு கேலிக்குரியதான் விஷயமா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, தனி கட்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு ஏன் ஒரு சந்தேகம் வருது? டிடிவி வெளியே போயிட்டார், ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் பிஜேபி கூட்டணியிலேருந்து. ஒரு மாநில தலைவராக இருக்கிற நைனா நாகேந்திரன் போய் டிடிவியை போய் பார்த்துருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் தான் மாநில தலைவர், அவருக்கு அந்த பொறுப்பு. அவரும் பிஎல் சந்தோஷம் போயிருந்தா டிடிவி ஏன் என் வீட்டுக்கு வரீங்க, வெளியே போங்கன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை. என்ன அதே மாதிரி ஓபிஎஸும் அதே தான். என்ன வாங்கன்னு அவங்க போய் பேசுனா நல்லாயிருக்கும். பட் அண்ணாமலை போய் உட்காந்து பேசுறதுங்கிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அப்படி ஒரு பார்க்கலாம். மேலேருந்து பிஜேபி உங்களால் தான் அவங்க 2 பேரும் வெளியே போனதா ஒரு தகவல் எங்களுக்கு. 2 பேரையும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கன்னு அண்ணாமலையை சொல்லியிருக்கலாம்ல. இருக்கலாமே, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? நீங்கள் நைனா நாகேந்திரன் ஆகட்டும், நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் டிடிவியும் ஓபிஎஸும் நீங்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப திக்கன் தின் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். டிடிவி தினகரனே சொன்னாரு, அண்ணாமலை நல்ல நண்பர் அவரு, நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சவர் அவரு அப்படின்லாம் பேசினவர். ஸோ இந்த நிலையில் நீங்கள் ஒன்னால தான் அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு தான் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக ஒன்றை ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி கொண்டாட வேண்டியது உன்னுடைய வேலைன்னு பாஜக மேலிடம் சொல்லியிருக்கலாம். ஏன் நம்ம அப்படி பார்க்கலாம்ல? ஒரு பாஜகவில் இருக்கிறவர் தானே. அப்படிதான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச தனி கட்சிங்கிறது சாதாரண சாத்தியம் இல்லை. ஆமாம், அண்ணாமலை வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் விஜய் ஃபேக்டரை பாருங்கள். நீங்கள் தனி கட்சிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண முடியும்? இல்ல தன்னுடைய முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தணும் பிஜேபிக்கு. அதுதான் மிரட்டி பார்க்குறாரு. அப்படிதான் உதாரணம் விடுறாருன்னு சொல்லுவாங்கல்ல, உதாரணம் விடுறாரு, மிரட்டி பார்க்குறாரு. அதில் மீடியாவில் ஒரு டீம் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு செட் பண்ணி பார்க்குறாங்க, நேரட்டிவ் செட் பண்ணி பார்க்குறாங்க. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்புறம் அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலைன்னு நம்ம யூடியூப்ல டைப் பண்ணோம் அப்படின்னா வரிசையா வந்து சில தீவிர ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்குன்னு இருக்காங்க. அவங்களாம் வந்து கடந்த காலத்தில் வந்து அண்ணாமலைக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக பேசுனாங்க. அவங்களாம் இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க விட்டுறாதீங்க, பிஜேபி கையில் தான் இருக்குது, அவர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் சக்தி, அவரால் தான் வந்து தமிழ்நாட்டில் 11.4 வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரிசையாக புது கட்சி துவங்குறாரா அண்ணாமலை அப்படிங்கிற தமிழில் வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம். அவர் வந்து அண்ணாமலைன்னு நம்ம டைப் பண்ணல, வெறும் அண்ணாமலை டைப் பண்ணாலே. அப்போது என்ன சொல்ல வர்றாங்க அவங்களோட ஆதரவாளர்களே கோத்து ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் தமிழிசைட்ட போய் கேட்குறாங்க, டிடிவியை போய் பார்த்துருக்காரு அண்ணாமலைன்னு கேட்குறப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? வேண்டாத வேலை தானே அது. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து மாநில தலைவர் இல்லை, இதுக்கு சம்மந்தமாக நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறாங்க. இதை டிடிவி வந்து இதையும் இன்னைக்கு அண்ணாமலைகிட்ட நீங்கள் புது கட்சியை பற்றி கேட்குறாங்க, என்ன சொல்லணும்? இதுதான் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேள்வி கேட்டீங்க, இது வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், மோடியுடைய பக்தன் அப்படின்னு சொல்றவரு இன்னைக்கு வேணும்னு என்ன சொல்லிட்டு போறாரு? சொல்லிட்டு போறேன்னா நீ வந்து ஒரு கமா போட்டு போற, நீ இதை புல் ஸ்டாப் வைக்கணும்ல. நீ உண்மையிலேயே பாஜகவுக்கு நல்லது பண்ணணும், இந்த கட்சி வளரணும்னு நினைச்சீங்கன்னா
ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகணும். இந்த கேள்வி வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா நீ கமா போட்டு போற என்ன சொல்ற? கட்சி ஆரம்பிக்கிறப்ப சொல்றேன். சொல்றேன் அப்படின்றது. இல்ல அப்போ இது வந்து இப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்காம இது வந்து லைவ்லயே ஓடட்டும், ஆமா. நல்லா பேசிக்கிட்டே இருக்கட்டும். அதுதான் அப்ப நம்மள பத்தியான டாக் வந்து போடிக்கிட்டே இருக்கும். மேலிடம் பிஜேபி மேலிடம் என்ன அது அண்ணாமலை சமாதானப்படுத்துறா நல்லா இருக்காது போல் இருக்கேன்னு அவங்க வழிக்கு வருவாங்கன்ற. அவங்க ஒரு வழிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அது எனக்கு தெரிஞ்சு அமித்ஷாட்டெல்லாம் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? நீ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை அப்படி நினைச்சு பிஜேபியை மறைமுகமா மிரட்டி பார்த்தாருன்னா, நீ அமித்ஷாவையோ மோடியவையோ நட்டாவையோ மிரட்டி பார்த்தாருன்னா அது வந்து எடுபடாது. இப்ப நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா, அண்ணாமலை அன்பு கூட்டம்னு வச்சு ஒரு தன்னார்வ தொண்டு மாதிரி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்காரு. நம்ம அது ஆல்ரெடி பேசணும். இப்போ சுட்டி காட்டினீங்க. அப்போ அந்த மாதிரியான செய்திகள்லாம் டெல்லிக்கு சென்று இருக்காதா? இவர் அண்ணா ஏற்கனவே ஒரு குரூப்பை வந்து உண்டாக்கிட்டு இருக்காரு, குரூப் விஷயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் டெல்லிக்கு ஏற்கனவே இயற்கை விவசாயம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவரு இயற்கை விவசாயம் போட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த ஏரியாவில் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. விவசாயிகளோட கலந்துரையாடல் மீட்டிங் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. நீ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். கரூரில் இருந்த அண்ணாமலை கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகுறாரு. கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதி பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் வாங்கினாருன்னு ஒரு இஷ்யூ ஆச்சுல்ல, ஆலந்துறைன்னு ஒரு ஏரியாவில் அங்கே போய் கிட்டத்தட்ட அங்கே செட்டில் ஆக போகிறார். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கரூர் செந்தில் பாலாஜி விஷயத்தினால பயமா இங்கே அரசியல் பெருசாக பண்ண முடியாதுன்னு நினச்சி கோயம்புத்தூர்லையாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணி, ஏன்னா ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அங்கே தான் நின்றார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலோ பார்லிமெண்ட் தேர்தலோ இனி வருங்காலங்களில் கோயம்புத்தூரில் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் செட்டில் ஆகுறான்னு தெரியல. ஸோ அது ஒரு ட்ராக் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். பட் எனக்கு தெரிந்து பிஎல் சந்தோஷ் தான் அவருக்கு கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்து நண்பராக இருந்துட்டு இருக்கு. பிஎல் சந்தோஷ் தான் இதை உண்மையாக சொல்லணும். அவர் தான் சொல்லணும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒன்று அண்ணாமலை வைக்கணும், ஆனால் பிஎல் சந்தோஷ் தான் வைக்கணும். அண்ணாமலைக்கு தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் என்றும் பிஜேபியில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த விஷயத்தை வந்து மீடியாக்களும் இது அப்படியே ட்ராக் பண்ணி போயிட்டுருக்கு. தனி கட்சிக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா நம்ம ஈத்தமிழுடைய பார்வை. அப்படிதான் சொல்லணும். இப்போ சார் அவருக்கு இயல்பாகவே ஒரு இயற்கையாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீது ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் அவருக்கு நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக அது இந்த 2024 தேர்தலில் கூட கடுமையாக சாடி இது பண்ணி விமர்சனம் பண்ணிட்டாரு, கூட்டணி உடைச்சாரு. அதனால இந்த தமிழ்நாட்டில் பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அவங்க பிஜேபிக்கு. அதெல்லாம் அந்த ஒரு கோபம் தாண்டி இந்த மாநில தலைவர் பதவி பறிபோனது காரணம் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ இதுல அண்ணாமலை வரக்கூடிய காலங்களில் அவருடைய அரசியல் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் அவரை வந்து எமர்ஜாரை விடக்கூடாது. டிடிவி தினகரனுடைய குறிக்கோளாகவும் அதுதான் இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமியை வந்து வீக்கெண்ட் பண்றது தான் அவங்களோட அரசியலா இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்களே. அப்போ அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏதேனும் வந்து ஏன்னா ஒரு விஷயம் சொல்றாங்க, அரசியல்வாதியை வந்து பேசுறதை கேட்காதீங்க, அவங்களோட செயலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இலக்கியம் ஒரு விஷயம் பார்க்கணும். கடுமையான நெருக்கடியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையாங்கிற விஷயம், யாரு வந்து பிஃபார்ம்ல கையெழுத்து போடுறது, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அண்ணாமலை மிகப்பெரிய உதவி பண்ணார். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த காலகட்டத்தில். நீங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் டைம் நான் சொல்றேன், அந்த டைம் தான் முக்கியமா வந்தது. யாரு கையெழுத்து அப்பதான் வந்து என்ன பண்ணுச்சு, இல்ல கட்சி கிட்டத்தட்ட முழுமையா போக ஆரம்பிச்சிச்சு. யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி. அப்பதான் வந்து ஓபிஎஸ் ஒரு கேண்டிடேட்டை போட்டுட்டு அப்புறம் பிஜேபி கூப்பிட்டு சொல்லி அவங்க வாபஸ்லாம் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ மிக இக்கட்டான நிலைமையில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் உதவி பண்ணவர் அண்ணாமலை. அவருக்கு அந்த ஒரு கோபம், பெரிய கோபம். சரி உனக்கு நிறைய உதவி பண்ண நான், பட் கடைசியில் என்னையே நீ போட்டியாக நினைச்சிட்ட. எடப்பாடிக்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? கொங்குல நான் மட்டும் தான் இருக்கணும். ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை நல்லா இருக்காது. ரெண்டு பேரும் ஒரே ஐடியாலஜியில உள்ள ஆட்கள், சரியா இருக்காது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இனி என்னன்னா பிஜேபி ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுது, சிஎம் கேண்டிடேட்டை அண்ணாமலையை கொண்டாடுது. இதெல்லாம் நடந்திருக்கோம், நம்ம கடந்த காலங்கள்லாம் நம்ம பேசியிருப்போம், நம்ம அதை பற்றிலாம் பேசியிருப்போம். ஸோ சிஎம் கேண்டிடேட்னு அண்ணாமலை இருந்தா தானே, நீ மாநில தலைவராக இருந்த நீ எடப்பாடி பெரிய தெளிவானாலுங்க, தன்னை உருவாக்கி சிஎம் ஆகின சசிகலாவை தூக்கி போட்டார். என்ன அவருடைய பெயரை ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ண ஒரு டிடிவி,
அவரை தூக்கி போடுறாரு ஒரு ஸ்டேஜில். ம். என்ன தன்னுடைய பதவியை தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகுறாரு ஓபிஎஸ்ட. ஓபிஎஸ் தூக்கி போட்டாரு. அந்த வரிசையில் அண்ணாமலையை ஒரு நாள் தூக்கி போடுறாரு. ம். புரியுதுங்களா? காரணம் என்னன்னா, ஆஹா கொங்குல நம்ம ஒருத்தர் தான் இருக்கணும். அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் வந்துட்டா, ஏன்னா யங்ஸ்டர் அவர். ஸோ இன்னும் 20 வருஷம் அரசியல் பண்ணுவார் அண்ணாமலை. ம். ம். ஸோ இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அண்ணாமலையை கட் பண்ணுறாரு. இது அண்ணாமலைக்கு கடுமையான கோபத்தை கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். அதுலலாம் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம இப்போ இந்த டைமில் நம்ம சொல்லணும். என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளுடைய அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2026 ஒரு அவர் என்ன நினைக்கிறேன், அவருடைய இலக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் என்ன, அவர் நீங்கள் அண்ணாமலையே தூக்கி போட்டார், டிடிவியே தூக்கி போட்டார். நீங்கள் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னா அமித்ஷாட்ட போய் ஒரு விஷயம், நான் ஒரு கட்சியை ஒரு செட் பண்ணிட்டேன். சசிகலா இல்லாத, டிடிவி இல்லாத, ஓபிஎஸ் இல்லாத ஒரு டீம் நான் கட்சியை உருவாக்கிட்டேன். நீங்கள் திருப்பியெல்லாம் சேர்த்தீங்கன்னா கட்சியோட வந்து ஒற்றுமை சரியாக இருக்காது. அதனால் தயவு செய்து எனக்கு நீங்கள் இந்த கட்சி விஷயத்தில் நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அமித்ஷா ஒன்றும் உறுதி கொடுக்கல. புரியுதுங்களா? எதாக இருந்தாலும் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்தவரை 2026 அதிமுக இலக்கு மாதிரி தெரியல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் விஜய் வந்ததுக்கு அப்புறமே நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சுங்கிறதும், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படியே ரெண்டாக பிரியறது திமுக மிகப்பெரிய சாதகம்ங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதனால தான் அப்போ ஒரு விஷயம் என்ன ஆச்சு, நீங்கள் விஜய்கிட்டோட பேசுகிறப்போ ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, 2 வருஷம் 2.5 வருஷம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த 234 தொகுதியையும் சரி பங்கா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பில் பேசினதை எடப்பாடி ஒத்துக்கலை. பட் அவரை பொறுத்தவரை இந்த அண்ணாமலை விஷயம், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் கட்சியை இந்த கட்சியை 2026 யாரும் இல்லாத ஒரு நான் தான் தலைவன், அதிமுகவுக்கு போச்சுனாலும் நான் எடுக்கிறதா முடிவுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த கட்சி நம்மள்ட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா பிஃபார்ம்ல 234 தொகுதிக்கும் இவர் தான் கேண்டிடேட் போட போகிறாரு, இவர் தான் உருவாக்க போகிறார், எல்லாத்துக்கும் கையெழுத்து இவர் தான் போட போகிறாருன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் 2026 வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு எடப்பாடி. அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், இப்போ சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிமுக உட்கட்சி பூசல் தாண்டி அண்ணாமலையினுடைய விவகாரம் அது வந்து எந்த அளவுக்கு வந்து அதிமுகவிலையும் சரி பாஜகவிலும் சரி இம்பாக்டை ஏற்படுத்துது, தன்னை சுற்றியே செய்திகள் உலா வர வேண்டும், ஹெட்லைன்ஸ் எப்போவுமே வந்து அண்ணாமலை என்ற பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவர் பல காரியங்களை சரி திட்டங்களை செய்திருக்கிறார் என்ற ஒரு பல கருத்துக்களை வந்து நேர்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி நான் கட்சி துவங்கணும்னா அவங்கள எல்லா பிரஸ்காரங்களும் கூப்பிட்டு வச்சு நான் சொல்றேன் அப்படின்றாரு. சர்க்காஸ்டிக்கா அது பதில் சொன்னாலும் அதுல ஏதேனும் உள்ளர்த்தங்கள் இருக்கும் என்றுதான் வந்து பலராலும் வந்து சொல்லப்படுகிறது. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. நன்றி.